வணக்கம் எல்லாரும் சேஃபா வீட்ல ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா beginner friendly makeup techniques தான். இது ரொம்ப ஈஸி. லைக் மை கோ டு மேக்கப் இதுதான். நான் என்ன லைக் ரியல் லைஃப்ல நான் என்ன பண்ணுவேனோ அதுதான் உங்களுக்கு காமிக்க போறேன். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. லைக் ஒரே ப்ராடக்டை ஆன் த கோல லைக் நீங்கள் காலேஜ் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, ஆன் த கோல உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல, ஆனால் மேக்கப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். வெரி ஈஸி, வெரி கன்வீனியன்ட். நீங்கள் சூப்பர் பிகினராக இருந்தால் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த லுக்கை நீங்கள் டே டு டேல எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். ஷாப்பிங் போகிறப்போ, ஆஃபீஸ் போகிறப்போ, எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேக்கப் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ப்ரெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் வந்து நம்ம என்ன மாதிரி ப்ரெப் பண்ணுறோமோ, லைக் எப்படி ப்ரெப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம the whole மேக்கப் வந்து அவுட்புட் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரெப் எவ்வளோ லைக் நீங்கள் ஃபவுண்டேஷன் அதுக்கெலாம் கூட டைம் கொடுக்கலனாலும் ப்ரெப்பிங்க்கு ரொம்ப நல்லா டைம் கொடுங்க. பிகாஸ் உங்கள் ஸ்கின் எவ்வளோ மாய்ஸ்சரைஸாக இருக்கோ அந்த மாதிரி தான் மேக்கப் இருக்கும். ஸோ ப்ரெப்பில் வந்து நான் ஈஸியான ரொம்ப பேசிக்கான ப்ரெப்பிங் ஐடியாஸ் கொடுக்குறேன். லைக் ரொம்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. லைக் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், லைக் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் சீரம் போடு, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சீரம் போடுங்க, ஆயில் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க அப்படி சொல்லுவாங்க. பட் நான் வந்து பிகினர்ஸ்ன்றதுனால ஒரு ஈஸியான ப்ரெப்பிங் ஸ்டைல் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து கிளென்ஸ் பண்ணுறதுனா லைக் ஃபேஸ் வாஷ் ஒரு சோப் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கீட்டோ சோப். இது வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ எனக்கு ஆக்னி நிறைய இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது ஒரு மெடிக்கேட்டட் சோப். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தால் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து என்னோட ஃப்ரெஷ்லி வாஷ்ட் ஃபேஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து யூஸ்வலாக வந்து ஃபேஸ் வாஷஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா பெருசாக உங்களுக்கு ட்ரையாலாம் இருக்காது. ஃபேஸ் வாஷ்லேயே சம்டைம்ஸ் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். பட் இந்த சோப் வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் இது வந்து கொஞ்சம் ட்ரைங்காக இருக்கும் என் ஃபேஸில். ஸோ அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டோனர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற டோனர் வந்து இந்த ப்ளம்லேருந்து க்ரீன் டீ டோனர். இது ஒரு நல்ல டோனர். லைக் ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். லைக் சூப்பர் மாய்ஸ்சரைசிங், அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த டோனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. கிளைகாலிக் ஆசிட் வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட் மாதிரி, ஆனால் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட் மாதிரி, விச் இஸ் டோட்டலி சேஃப். அண்ட் இதில் வந்து ஆல்கோஹால் இல்லை. ஸோ எனக்கு இந்த டோனர் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த டோனர் யூஸ் பண்ணுறேன். இது யார் யூஸ் பண்ணலன்னா 23 and above வந்து யூஸ் பண்ணலாம்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது கிளைகாலிக் ஆசிட் இருக்கிறதுனால யங்கர் ஏஜ்க்கு சூட் ஆகுது. ஸோ இது நம்ம ஷேக் எதுனாலுமே ரொம்ப நல்லா ஷேக் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டோனர் ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து இந்த செட்டஃபில்லேருந்து செட்டஃபில் அல்ட்ரா ஹைட்ரேட்டிங் லோஷன் மாய்ஸ்சரைசர். இது வந்து ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர். லைக் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு 500 rupeesக்குள்ளே வேணும்னா இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்க்கு, ட்ரை டு ரொம்ப ட்ரை ஸ்கின் அவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு காம்பினேஷனல் ஸ்கின், ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப மாய்ஸ்சரைசரான ஸ்கின் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து நான் இது யூஸ் பண்றேன். இப்போ நீங்க ஏசில ஒர்க் பண்றீங்க, அப்படி நீங்க ஆஃபீஸ் போறீங்க, ஏர் கண்டிஷன் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஏர் கண்டிஷன் என்விரான்மெண்ட் வந்து உங்க ஃபேஸை ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ஸோ 500க்குள்ள ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வேணும்னா இது டெர்மட்டாலஜிக்கலாக கூட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி சேஃப் ஃபார் ஈவன் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் அப்சர்வ் ஆகிற டைமில் வந்து நம்ம லிப் பாம் போட்டுடலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற லிப் பாம் வந்து பயோடெக் பயோ ஃப்ரூட் லிப் பாம். இது வந்து ஒரு நல்ல லிப் பாம். இதோட ரேட் வந்து 200 லைக் 175 rupees. ஸோ இது உங்களுக்கு இது டிண்டடாக கூட இருக்கும். ஸோ ஒரு லிப்ஸ்டிக்கு நல்ல பேஸாக இருக்கும். என் ஃபேஸில் ஒரு க்ளோ தெரியுதா? லைக் சம்டைம்ஸ் அது உங்களுக்கு ஆயிலியாக கூட ஃபீல் ஆகலாம். பட் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி க்ளோவியாக மாய்ஸ்சரைஸ்டாக ஃபேஸ் இருந்தால். ஸோ இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது பட் மாய்ஸ்சரைசர் என்ன யூஸ் பண்ணுறது தெரியலனா நான் இன்னொரு மாய்ஸ்சரைசர் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நியூட்ரிஜினா ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர். லைக் பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், லைக் 900 rupees நினைக்கிறேன் ஃபார் 50 grams itself.
பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர், கல் ஃபேவரட். ஆயிலி டு ஆல்ரெடி காலி பண்ணியாச்சு மோஸ்டா. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். சன்ஸ்கிரீன் போடுறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். லைக் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டுறீங்க அதனால நான் சன்ஸ்கிரீன் போடுறது இல்லை, ஆர் நீங்கள் வந்து இல்லை விண்டர்ஸாக இருக்குது சன்ஸ்கிரீன் தேவையில்லை அப்படி இல்லை, எப்பவுமே சன்ஸ்கிரீன் போடணும். ஸோ இது வந்து சன்ஸ்கிரீன் ஃப்ரம் லா ஷீல்ட் ஃபிஸ்கோ. இது ஒரு நல்ல சன்ஸ்கிரீன். லைக் நிறைய சன்ஸ்கிரீன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் அதை பற்றி ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் ட்ரை பண்ண சன்ஸ்கிரீன் பற்றிலாம் தெரியணும்னா அண்ட் ஆல்சோ என்னென்ன சன்ஸ்கிரீன் அதோட யூசஸ் தெரியணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்க ஆஃபீஸ் போறீங்க ஒரு வெளில போறீங்க, உங்க மேக்கப் அப்படியே இருக்கணும்னா நீங்க ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ரைமர் வந்து ஒரு ஷீல்ட் மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும். நிறைய ப்ரைமர்ஸ் இருக்கு கன்சர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து உங்க ஃபினிஷ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து என்ன மாதிரி ப்ரைமர்ஸ் வேணும்னா, இப்போ எனக்கு போஸ் இருக்கு கொஞ்சம் அண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்வெட் ஆகாம இங்கெல்லாம் ஈஸியாக ஷைனி ஆகிடும். சன் பட்டா ரொம்ப வேர்த்தா இந்த சைட்லாம் இங்கெல்லாம் ரொம்ப ஷைனி ஆகிடும். ஸோ அதுக்காக நான் ஒரு போர் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். போஸும் ஹைட் பண்ணும் அண்ட் ஆல்சோ அந்த இடத்த வந்து மேட்டிஃபைங்காக வைப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேக் போர் ப்ரைமர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைமர்ஸ் இன் த மார்க்கெட். லைக் ஈவன் பெரிய பெரிய பிளாகர்ஸ் பட் கூட அவங்களோட ஃபேவரட்ஸ் கூட இது. ஸோ அதை கொஞ்சோண்டு கையில் எடுத்துட்டு இவ்வளோதான் எடுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் எங்கெல்லாம் ஸ்வெட் ஆவீங்களோ அது மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ரைமர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஃபினிஷ்க்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கலர் கரெக்ட் பண்ணணும். கலர் கரெக்ஷன் ஒரு கலர் தியரி வந்து ஒரு பெரிய டாபிக் இருக்கு. ஸோ நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்கல்ப் பண்றோன்றது தான் அதோட டாபிக்கே. ஸோ அதை பத்தி நம்ம அதுக்குள்ள நம்ம போவேனா. ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த நெக்ஸ்ட் பேலட்ல இருக்க ஆரஞ்சு கரெக்டா யூஸ் பண்றேன். நம்ம பிக்மெண்டேஷன்லாம் வந்து பார்க்கும்போது ப்ரௌன் ஆர் டார்க் ப்ரௌன் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன்ல இருக்கும் பிக்மெண்டேஷன்லாம். லைக் அரவுண்ட் த மவுத் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்த ஸ்பாட்ஸ்ல எனக்குலாம் வந்து ரெட் கலர் ஸ்பாட்ஸ் வந்ததே இல்லை, ஃபுல்லாகவே பிளாக் ஸ்பாட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணோம், நம்ம பார்க்கும்போது இது பிளாக்காக இருக்குது பட் ஆக்சுவலி அது ப்ளூ. ஸோ அதனால அதோட காம்ப்ளிமெண்ட் கலராக ரெட். ஸோ அந்த ப்ளூக்கு ஏற்ற மாதிரி ரெட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஷேடை யூஸ் பண்ணி நம்ம அதை கலர் கரெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம், இங்கே ஒரு கலர், வாய் சுற்றி ஒரு கிரே கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் தெரியும். அது நல்லா இருக்காது. லைக் ஈவெண்ட்டோட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்து நெக்ஸ்ட் அதில் இருக்க ஆரஞ்சு ஷேடை வந்து எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே கலர் பண்ணுவேன். எனக்கு யூஸ்வலாக இந்த ரெண்டு சைடில் ஒரு கோல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பண்ணுறேன். அண்ட் நான் ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது ஒரு கன்சீலர் ஆங்குலர் ப்ரஷ். இப்போ உங்களுக்கு ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கு, லைக் ஃபேரர் ஸ்கின் டோன்ஸ் ஆர் ஈவன் ஃபார் ப்ரௌன் ஸ்கின் டோன்ஸ் கூட ரெட் கலர்ல ஸ்பாட்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கிரீன் யூஸ் பண்ணணும். ரெட்டோட காம்ப்ளிமெண்டரி கலர் கிரீன். ஸோ கிரீன் கலர் இந்த மாதிரி கலர் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்க ஃபவுண்டேஷன்ல வந்து ஒரு எல்லோ டிண்ட் ஒரு பீச்சி டிண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபவுண்டேஷனை அந்த வேலையை பார்த்துடும். லைக் கலர் கரெக்ட் வேல்யூ சேர்த்து பார்த்துடும். ஸோ அதுவும் தேவையில்லை. இதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணணும்னு இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஆர் பிபி க்ரீம். நான் வந்து ஃபவுண்டேஷன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பிகாஸ் பிகினர்ஸ்னால ஃபவுண்டேஷனுக்குலாம் டைம் இல்லை. பட் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போக பயமாக இருக்குது, இல்லை அது ரொம்ப கவரேஜ் தரும் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் பிபி க்ரீம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற பிபி க்ரீம் வந்து யூஎஸ் ரோச்சர்னு ஒரு ஃபாரின் பிராண்ட் வந்து இது இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. இதோட ஸ்கின் கேர் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. பட் இது பிபி க்ரீம் ஆப்ஷன் வேணும்னா பான்ஸில் இருக்குது. அண்ட் மேபிலின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து சூப்பராக இருக்கும். லைக் மேபிலின் பிபி க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஷியாக கவரேஜ் கொடுக்கும். அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பிபி க்ரீம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃபவுண்டேஷனும் இதே வேலை தான் பண்ணணும். ஃபவுண்டேஷன் விட கொஞ்சம் கம்மியான கவரேஜில் தான் இருக்கும் பிபி க்ரீம். ஸோ ஓகே நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி சூட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃப்ளாட் கபுக்கி ப்ரஷ் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ப்ரஷஸ் பற்றி பேச போகிறது இல்லை. நான் இன்னொரு வீடியோ பிகினர்ஸ்க்கான ப்ரஷஸ் பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நான் அதுக்கேற்ற வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். டேப் தான் பண்ணணும், ஸ்வைப் பண்ணாதீங்க. அவசரத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணினீங்கன்னா கீழே இருக்க
நம்ம போட்டுக்க கலர் கரெக்டாக ஃபேஸில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அப்புறம் ஃபேஸ் ரொம்ப ஆரஞ்சியாக இருக்கும். அது தேவையில்லை. இப்போ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இந்த மேப்ளின் ஃபிட் மீ யூஸ் பண்ணலாம். இது வந்து கல்ட் ஃபேவரட், லைக் எல்லாருக்கும் ஃபேவரட். பட் எனக்கு ஃபேவரட் இல்லை, பிகாஸ் எனக்கு மேட் ஃபினிஷ் அவ்வளோ பிடிக்காது என் ஃபேஸில். கம்ஃபர்டபுள் மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். லைக் வந்து நீங்கள் பேக் இருக்குல்ல, இது கூட நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், லைக் பெருசாக கவரேஜ்லாம் இருக்காது. ஸோ இதையும் ட்ரை பண்ணலாம். இதுவும் மேட் தான், பட் எனக்கு கம்ஃபர்டபுளான மேட். லைக் ரொம்ப மேட்டும் இல்லை, ரொம்ப டியூபியும் இல்லை. ஸோ இது ஒரு நல்ல மேட். இது ரொம்ப மேட்டாக இருக்கும், லைக் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மாஸ்க் மாதிரி இருக்கும். நீங்கள் குவான்டிட்டிஸ் பொறுத்துதான், நிறைய குவான்டிட்டி எடுக்காதீங்க. ஸோ எனக்கு அது இது விருப்பம் இல்லை. பட் நான் ஆயிலி ஸ்கின்னுக்கு போட்டிருக்கிறதே நார்மல் டு ஆயிலி தான். காம்பினேஷன் ட்ரைக்குன்னு இது போடல, இந்த ஃபவுண்டேஷன் இல்லை. ஸோ நார்மல் டு ஆயிலினா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சீலர் யூஸ் பண்ண போகிறோம். கன்சீலர் வந்து இதுக்கப்புறமும் லைக் பிபி க்ரீம் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஒரு கவரேஜ் கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு சிலது கவர் பண்ணணும்னா, லைக் இன் மை கேஸ் இங்கே வந்து ஒரு பெரிய டார்க் ஸ்பாட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் போட்டும் தெரியுது. அண்ட் ஆல்சோ டார்க் சர்க்கிள்ஸ் கன்சீல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பேலட் நான் அதே மிக்ஸ் பேலட்டில் உள்ள இது யூஸ் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருந்து இந்த மாதிரி பேலட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஷேட்ஸ் பற்றின விவரம் இப்போ தெரியாது. லைக் ஷேட்ஸ் என்ன ஷேட் யூஸ் பண்ணலாம், இது ஷேட் கரெக்டாக இருக்குமா, அது ஷேட் கரெக்டாக இருக்குமா, அந்த ஷேட் வாங்கலான்னு சொல்லிட்டு லைட் ஷேட் வாங்கிடுவோம் நல்லா. ஸோ அதனால இந்த மாதிரி பேலட்டில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து நிக்ஸ் பேலட், கொஞ்சம் காஸ்ட்லி தான், லைக் 1200-300 நினைக்கிறேன். பட் இட்ஸ் வொர்த் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஷேட் எடுத்து எங்கெல்லாம் எனக்கு தெரியுது நான் வந்து இந்த லாரியல் ட்ரூ மேட்சோட கன்சீலர் எடுத்து அண்டர் ஐஸில் போட போகிறேன். நீங்கள் இதே யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து சும்மா இந்த கன்சீலர் ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது ரொம்ப நாளாக இது எல்லாரும் இவ்வளோ கன்சீலர் யூஸ் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ கன்சீலர்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணவே மாட்டேன். லைக் ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ட்ரை பண்ணுறது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க. அண்ட் கன்சீலர்லாம் ரொம்ப உங்கள் லேஷஸ் கிட்ட கொண்டு போகாதீங்க. அப்போ தான் என் கண்ணெல்லாம் ரொம்ப சின்னது. ஸோ ரொம்ப லேஷஸ் கிட்ட கொண்டு போனால் அது தெரியும். அண்ட் ஒரு மாதிரி கண்ணு குட்டியாகி சைனீஸோட கண்ணு மாதிரி ஆகிடும். ஓகே, நம்ம பிரிட்டி மச் நம்ம பேஸ் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் செட் பண்ணணும். இது செட் பண்ணலைன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி கூட செட் பண்ணலாம். இது வந்து மேப்ளினோட காம்பேக்ட் பவுடர். இது ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது, ரொம்ப நாளாக. இது ரெண்டாவது டாப். ஸோ இப்போ நீங்கள் பிகினர்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்னால் இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் 150 rupees என்னமோ தான் அது. உங்களுக்கு டிரான்ஸ்லூசன் பவுடர். சம்டைம்ஸ் எனக்குலாம் ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் பண்ண பிடிக்காது. ஏன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு அது ஒர்க் ஆகும். பட் நார்மல் ஒரு காம்பினேஷன், இப்போ ஏஜில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம நிறைய பவுடர்ஸ் போட்டால் நம்ம ஸ்கின் மாய்ஸ்சரைசிங்காகவே இருக்காது. ஸோ நான் சர்டன் பிளேசஸ் மட்டும் செட் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் மேப்ளின் ஃபிட் மீ பவுடர். இதில் நிறைய ஷேட்ஸில் வரும். ஸோ டின்ட்டும் இருக்குது உங்களுக்கு. ஆர் பேக் பனானா பவுடர். ஸோ இந்த பனானா பவுடர் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணலாம். இது வந்து ஸோ தட் ஈஸியாக உங்கள் ஐஸ் கீழே கண்ணு சுற்றிலாம் உங்களுக்கு ஈஸியாக ப்ரிசிஷன் கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஸ்வெட் ஆவீங்களோ அப்படியே கொஞ்சம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டெப் இது வந்து அண்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட் டூ மேப்ளினோட ஸ்ட்ரோப் ஸ்டிக். இது ரொம்ப வருஷமா என்கிட்ட இருக்கு. ஏதோ ஒரு ஆஃபரில் வாங்கின நைக்கால ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ரோப் ஸ்டிக் வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹைலைட் கொடுக்கும். ஸோ இது வந்து பெருசாக ஷிம்மர்ஸ்லாம் இருக்காது. ஸ்ட்ரோப்னா தெரியுங்களா, ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். தெரியுதா, ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இது வந்து நோஸில் இங்கே இப்போ நீங்கள் ஃபுல் ஃபேஸையும் செட் பண்ணுறீங்கன்னா இது வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் பண்ணுங்க. இருக்கவே இருக்காது. சிலதெல்லாம் சம்டைம்ஸ் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸீடாக போனால்
ரொம்ப ஒரு மாதிரி ஜிக்னாஸாக இருக்கும். லைக் ஷிமரி ப்ராக்டிகல்ஸ் தெரியும், பட் இது அவ்வளோ தெரியவே தெரியாது. ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். லைக் தெரியவே தெரியாது சுத்தமாக. நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த லிப்ஸ்டிக் எடுத்து, இது வந்து டச் ஆஃப் ஸ்பைஸ் ஃப்ரம் மேப்ளின். நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஃப்ரம் மேப்ளின். மேப்ளின் லிப்ஸ்டிக்ஸ் ஆர் ஸோ அஃபோர்டபுள். ஸோ அந்த லிப்ஸ்டிக் எடுத்து இல்ல உங்களுக்கு blush வேணும், அது பவுடர் blushes வேணும்னா இந்த மாதிரி பேலட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், which is a blush, highlighter and contour. So blushும் highlighterும் contour அப்படியே ஹேண்டியா வரும். இந்த ஒரு பேலட் இருந்தா போதும், நீங்க எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கடகடை போட்டு ஓடிடலாம். ஓகே, மூவிங் ஆன் டு தி brows. நான் வந்து browsக்கு வந்து L'Oreal Paris Brow Artist. இதை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேலட் இது வந்து வேக்ஸ் பவுடர் இருக்கும். ஸோ இது ரொம்ப 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 ஹேண்டியா இருக்கும் அண்ட் ரொம்ப நாள் கூட இருக்கும். One வந்து the classic iconic kajal and the new favorite வந்து Nykaa I Am Bold kajal. இது அவ்வளோ black, செம்ம black. ஸோ அந்த காஜலை நம்ம போட்டுடலாம். மஸ்காரா நான் 3 மஸ்காரா ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து US ரோச்சரோட மஸ்காரா, இந்தியாவில் இல்லை. இது வந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காரா ஃப்ரம் மேப்ளின். இது ஒரு நல்ல மஸ்காரா. அண்ட் லாஷ் பாரடைஸ் ஃப்ரம் L'Oreal. இதுவும் ஒரு பிரில்லியண்டான மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் இந்த ஹைலைட் எடுத்து இன்னும் கார்னர்ஸில் மட்டும் போடுங்க, வேறு எதுவும் வேணாம். காஜல் இன்னும் கார்னர்ஸில் ஹைலைட்டர் இருந்தால் அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இன்னும் கார்னர்ஸில் மட்டும் போடுங்க. ஸோ லிப்ஸ்டிக்கு நான் அதே தான் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே வந்து லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஸ் ரொம்ப டார்க்காக ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணணும். இப்போ ஐஸில் நீங்கள் வெறும் ஐலைனர் மட்டும் போடுறீங்க, பெருசாக ஒன்றும் போடல அப்படின்னா லிப்ஸ்டிக்கை டார்க்காக போடணும். ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹைப்ரோ ஹைலைட் பண்ணலாம். லைக் லைட்டாக அப்படியே சும்மா இந்த ஸ்டிக்கர் எடுத்து ஹைப்ரோ லைட்டாக ஹைலைட் பண்ணலாம். சேம் வித் தி அதர் சைட்ஸ். உங்களுக்கு வந்து ஐஷேடோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ப்ரான்சர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரான்சர்லாம் டே டு டேல ஆட் பண்ண மாட்டேன். 3 hours later. இதுதான் இந்த சிம்பிளான மேக்கப் லுக். லைக் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணது தெரியல, ஆர் இந்த மாதிரி ஈஸியாக லைக் புட் டுகெதராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு நீங்கள் ஆஃபீஸ் ஒரு காலேஜ் ஒரு whatever. எனக்குலாம் காலேஜில் இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு என்னதான் 5 o'clock பஸ்ஸாக இருந்தாலும் நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போயிருப்பேன். ஸோ இதுதான் இந்த ஈஸியான சிம்பிளான பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப் லுக். இன்னும் இந்த மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் about the brushes நிறைய வீடியோஸ் லைன் அப்பாக இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.